தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் சட்டவிரோத கருக்கலைப்பு முயற்சியில் பெண் உயிரிழந்த நிலையில் கணவன் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். வணக்கம். ஏரியூர் அருகே சட்டவிரோதமாக கருக்கலைப்பின் போது பெண் இறந்த வழக்கில் கணவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள பூச்சூரை சேர்ந்தவர் கண்ணன், இவரது மனைவி ரம்யா. இவர்களுக்கு திருமணம் நடந்து 8 ஆண்டுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ரம்யா மீண்டும் கர்ப்பம் அடைந்துள்ளார். இந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்து விட்டதாக அவரது கணவர் உறவினர்களை நம்ப வைத்துள்ளார். இந்த நிலையில் ரம்யாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர் ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் ஏரியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ரம்யாவுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளதால் அவரது கணவர் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் குழந்தையை ஆணா பெண்ணா என ஸ்கேன் மூலம் பரிசோதித்துள்ளார். இதில் 3ஆவதும் பெண் குழந்தை என்பதால் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த செவிலியர் சுகன்யா, புரோக்கர் வனிதா ஆகியோருடன் சேர்ந்து ரம்யாவிற்கு கருக்கலைப்பு செய்துள்ளனர். கருக்கலைப்பின் போது ரம்யாவிற்கு அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கிருந்து சேலம் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோயமுத்தூர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது வழியிலேயே இறந்துவிட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. இது சம்பந்தமாக போலீசார் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த வழக்கில் ரம்யாவின் கணவர் கண்ணன், செவிலியர் சுகன்யா, புரோக்கர் வனிதா ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.